தலைப்பு: குடிகொள்ளும் காலம். ஒரு பேய் கடிகாரத்தின் கதை. விஸ்வா பழைய பொருட்களை தேடி அலைபவன். நெகிரி செம்பிலன் மலேசியாவில் ஒரு பழமையான வீட்டிலிருந்து மர்மமான ஒரு சுவர் கடிகாரத்தை வாங்குகிறான். அதன் அழகில் மயங்கி கடிகாரத்தை வீட்டிற்கு கொண்டு வர ஒரு சில நாட்களிலேயே விசித்திரமான சம்பவங்கள் நிகழ்கின்றன. பாகம் 1. ஒரு பழம்பொருட்களின் வேட்டை மற்றும் முதல் சகுனம். சில பொருட்களை அதன் அழகிற்காகவே நாம் வாங்குவோம், ஆனால் அந்த அழகுக்குள் என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் அறிவதில்லை. காலம் கடந்து வரும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கதை இருக்கும். சில கதைகள் சந்தோஷமானவை, சில கதைகள் திகிலானவை. இதுவும் அப்படியான ஒரு கதைதான். ஒரு பழைய சுவர் கடிகாரம். அது சுமந்து வந்த காலம், குடிகொண்ட ஆவி. விஸ்வா தனக்குள்ளே முணுமுணுக்கிறான். இது சரியான இடம். ஏதோ ஒரு புதையல் இங்கே ஒளிந்திருக்கிறது. விஸ்வா பழைய பொருட்களை தேடி அலைபவன். எங்கு ஒரு பழைய வீடு இடிக்கப்பட்டாலும், அங்கு பழைய பொருட்கள் விற்கப்பட்டாலும் விஸ்வா அங்கு முதல் ஆளாக நிற்பான். அவனது நோக்கம் பணம் சம்பாதிப்பது அல்ல, ஒவ்வொரு பழைய பொருளிலும் இருக்கும் கதைகளை கண்டறிவது. பசீர் பாஞ்சாங் நெகிரி செம்பிலான் பகுதியில் இருந்த ஒரு பழமையான வீடு இடிக்கப்பட அங்கு இருந்த பொருட்கள் ஏலத்துக்கு வந்திருந்தன. ஏலக்காரர் உற்சாகமாக, அடுத்தது, இது ஒரு அபூர்வமான சுவர் கடிகாரம், 100 நூற்றாண்டு பழமையானது, மிக குறைந்த விலையில் தொடங்குகிறது. 100 ரிங்கிட், 100, 150, 100. விஸ்வா தனக்குள்ளே, ஆஹா, என்ன ஒரு வேலைப்பாடு! இது போன்ற ஒரு கடிகாரத்தை நான் பார்த்ததில்லை. உற்சாகத்துடன் 700. மற்றவர்கள் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை. கடிகாரம் மிகவும் பழைமையாக, ஒருவித மர்மமான தோற்றத்துடன் இருந்தது. ஒரு சில ஏலங்களுக்குப் பிறகு விஸ்வாவுக்கு அந்த கடிகாரம் மிக குறைந்த விலைக்கு கைக்கு வந்தது. விஸ்வா கடிகாரத்தை தடவி பார்த்தபடி ஆச்சரியத்துடன், நம்பவே முடியல, இவ்வளவு குறைந்த விலைக்கு இது எனக்கு கிடைச்சது. சற்று குழப்பத்துடன், ஆனா ஏன் யாருமே இதை வாங்க ஆர்வம் காட்டல? இதுல ஏதோ இருக்கே. அந்த கடிகாரம் விஸ்வாவின் வீட்டிற்குள் நுழைந்தது. அதன் பிரம்மாண்டமான தோற்றமும் நுணுக்கமான வேலைப்பாடும் விஸ்வாவை மிகவும் கவர்ந்தன. அதை சுவரில் மாட்டிய முதல் நாளிலிருந்து விஸ்வா ஒருவித அமைதியின்மையை உணர்ந்தான். அது வெறும் கற்பனையாக இருக்கும் என்று அவன் நினைத்தான். விஸ்வா தூக்க கலக்கத்துடன், என்னது இது? இப்ப மணி 3 கூட ஆகலையே, கடிகாரம் ஏன் அடிக்குது? கண்ணை துடைத்து பார்க்கிறான். 5 அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்த நாட்களில் கடிகாரம் விசித்திரமாக செயல்படத் தொடங்கியது. சில சமயம் சரியான நேரத்தில் ஓடினாலும், சில சமயம் திடீரென 1 மணி நேரம் வேகமாக ஓடியது. அல்லது மணி அடிக்கும்போது அதன் ஒலி வழக்கத்துக்கு மாறாக ஒருவித பயங்கர சத்தத்துடன் ஒலித்தது. திடீரென கடிகாரம் வேகமாக டிங் டாங் டிங் டாங் என மாறி பின்னர் ஒரு உடைந்த குரலில் கங் என ஒலித்து நிற்கும். விஸ்வா திடுக்கிட்டு, என்னது இது? இதென்ன சத்தம்? கடிகாரத்தை நெருங்குகிறான். இப்போதானே மணி 9 ஆச்சு. இது 10 அடிச்சது. கடிகாரத்தின் முள்ளை உற்று நோக்குகிறான். என்னமோ தப்பா இருக்கு. ஒரு நாள் இரவு விஸ்வா உறங்கிக் கொண்டிருந்தான். திடீரென கடிகாரத்தின் பெண்டுலம் மிக வேகமாக ஆடும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு பெண்ணின் மெல்லிய முணுமுணுக்கும் சத்தம். கடிகாரத்தின் பெண்டுலம் மிக வேகமாக ஆடும் ஸ்விஷ் ஸ்விஷ் ஒலி. அதற்குள் ஒரு பெண்ணின் மெல்லிய புலம்பல் போன்ற முணுமுணுப்பு. விஸ்வா கண்கள் அகலவிரிய, என்னது அது? யாரோ பேசுற மாதிரி இருக்கு. அறையைச் சுற்றிலும் பார்க்கிறான். சத்தம் கடிகாரத்தில் இருந்து வருவதாக தோன்றுகிறது. பயத்தில் விஸ்வாவுக்கு வியர்த்தது. அவன் விரைந்து கடிகாரத்தை நெருங்கினான். அப்போதுதான் அதைக் கண்டான். கடிகாரத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு சிறிய, கிட்டத்தட்ட கண்ணுக்குத் தெரியாத செதுக்கு வேலைப்பாடு. அது ஒரு பழமையான விசித்திரமான சித்திரம். ஒரு பெண்ணின் முகம், அச்சத்துடன், அழுகையுடன். கடிகார சத்தம் சற்று அதிகமாகிறது. விஸ்வா குரல் நடுங்குகிறது. இது இது என்ன சித்திரம்? நான் இதை முன்னாடி பார்க்கவே இல்லையே. கடிகாரத்தை தொட முயல்கிறான். ஒரு மின் அதிர்ச்சி போல ஒரு குளிர்ச்சி அவன் கையை தாக்கி அவன் கையை சட்டென்று பின்னுக்கு இழுக்கிறான். ஐயோ, என்னது இது? அன்று இரவு
விஸ்வாவுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த கடிகாரம் வெறும் ஒரு பழைய பொருள் அல்ல என்பதை அவன் உணர்ந்தான். அதன் ஒவ்வொரு டிக் சத்தத்திலும் ஒரு கதை ஒளிந்திருக்கிறது. ஒரு திகில் கதை. அது தன்னை மெல்ல மெல்ல வெளிப்படுத்தத் தொடங்கியது. பாகம் 2. மர்மம், தரிகெட்ட ஓட்டம் மற்றும் விடைகளுக்கான தேடல். கடிகாரத்தின் விசித்திரமான செயல்பாடுகளும் அதில் கண்டறியப்பட்ட சித்திரமும் விஸ்வாவின் மனதை உறுத்தின. தனது பெண் தோழி மலரிடம் இந்த மர்மத்தை பகிர்ந்து கொள்ளத் துடித்தான். மலர் சற்று பகுத்தறிவு கொண்டவள். ஆனால் பழைய கதைகள் மற்றும் மர்மங்கள் மீது அவளுக்கும் ஆர்வம் அதிகம். ஒரு காஃபி ஷாப் போன்ற இடம். மலர் சிரிப்புடன், என்ன விஸ்வா, ஏதோ பூதம் பிடிச்ச மாதிரி இருக்க. அந்த பழைய கடிகாரமா உன்னை இப்படி ஆக்கிடுச்சு? விஸ்வா சற்று கோபத்துடன், சிரிச்சாத மலர், நான் பொய் சொல்லல. அந்த கடிகாரம் வந்ததிலிருந்து விசித்திரமா நடந்துட்டு இருக்கு. மணிதானா அடிக்குது, பெண்டுலம் தனியா ஆடுது, சத்தங்கள் கேக்குது. மலர் புருவத்தை உயர்த்தி, அப்படின்னா நீ சரியா தூங்கலன்னு அர்த்தம். சரி, அந்த கடிகாரத்தை காமி. ஒருவேளை அதுல பழுது ஏதாவது இருக்கலாம். மலர் விஸ்வாவின் வீட்டிற்கு வந்தாள். முதல் சில நிமிடங்களுக்கு அவளும் கடிகாரத்தை ஒரு பழைய பொருளாகவே பார்த்தாள். ஆனால் அவள் கடிகாரத்தை உற்று நோக்கிய போது ஒருவித குளிர்ச்சியை உணர்ந்தாள். கடிகாரத்தின் மெல்லிய டிக்டாக் ஒலி, அறையின் அமைதி. மலர் கடிகாரத்தை தொட்டு பார்க்கிறாள். இது ரொம்பவே பழைமையானது. அவள் விரல்கள் சித்திரத்தை தடவுகின்றன. இது என்ன சித்திரம் விஸ்வா? ஒரு பெண்ணின் முகம் அழற மாதிரி இருக்கு. இது ஒரு சாதாரண வேலைப்பாடு மாதிரி தெரியலையே. கடிகாரத்திலிருந்து ஒரு மெல்லிய, கிட்டத்தட்ட கேட்க முடியாத முணுமுணுப்பு ஒலி. மலர் திடுக்கிட்டு கையை எடுக்கிறாள். என்னது அது? ஏதோ சத்தம் கேட்டது மாதிரி இருந்தது. விஸ்வா குரல் தாழ்த்தி, அதான் நானும் சொல்றேன், இதுக்குள்ள ஏதோ இருக்கு மலர். நான் அதை தொட்டப்ப ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு குளிர்ச்சி. மலர் தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கினாள். அவள் பழைய ஆவணங்கள், பசிர் பாஞ்சாங், உள்ளூர் வரலாற்று குறிப்புகளை தேட ஆரம்பித்தாள். அவளுக்கு தெரிந்த ஒரு பழைய கால வரலாற்று ஆய்வாளரான தாத்தாவை சந்திக்கலாம் என முடிவு செய்தாள். அந்த தாத்தாவுக்கு நெகிரி செம்பிலன் பகுதியின் வரலாற்றை பற்றியும் பழைய காலப்பொருட்கள் பற்றியும் நிறைய தெரியும். சுற்றுப்புற ஒலி, மெல்லிய கிராமப்புற ஒலி, பறவைகள் சத்தம், ஒரு வயதானவரின் இருமல் சத்தம். தாத்தா வறண்ட குரலில், வாங்க குழந்தைகளா, என்ன திடீர்னு என்கிட்ட வந்திருக்கீங்க? விஸ்வா, தாத்தா, நாங்க ஒரு பழைய கடிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்தோம். இதுல ஒரு விசித்திரமான சித்திரம் இருக்கு. விஸ்வா கடிகாரத்தின் சித்திரத்தை வரைந்து தாத்தாவிடம் காட்டினான். தாத்தா அந்த சித்திரத்தை கண்டதும் அவரது முகம் மாறியது. அவரது கண்களில் ஒருவித பயமும் வருத்தமும் கலந்தன. தாத்தா குரல் நடுங்குகிறது. இது இது இந்த கடிகாரம், இது சந்திராவுடையது, அவளுடைய கடிகாரம். மலர், சந்திராவா? யாரு தாத்தா அவங்க? இந்த கடிகாரத்துக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தாத்தா தலையை அசைக்கிறார். சந்திரா, அவ ஒரு துரதிருஷ்டசாலி. ஒரு காலத்துல இந்த பகுதியில ரொம்ப பிரபலமான பொண்ணு. அவளுடைய குடும்பம் ரொம்பவே பணக்காரங்க. அவங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு கடிகாரம் இருந்தது. அந்த கடிகாரம் ஒரு சாபக்கேடு. விஸ்வா, சாபக்கேடா? என்ன சொல்றீங்க தாத்தா? தாத்தா கண்களை மூடுகிறார். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் குழந்தைகளா. சந்திரா, அவ திடீர்னு காணாம போனா. அவ காணாம போனப்ப அந்த கடிகாரம், அது மட்டும் அவ வீட்ல வேற மாதிரி இருந்ததாம். அப்புறம் அந்த வீடும் கடிகாரமும் யாருடைய கண்ணிலும் படாமலே போயிடுச்சு. ஒருவேளை அவளுடைய ஆவி அந்த கடிகாரத்துல. குரல் இடறுகிறது. தாத்தா மேலும் பேச மறுத்தார். அவரது கண்களில் நீர் திரண்டது. தாத்தா அளித்த தகவல்கள் விஸ்வாவையும் மலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. அந்த கடிகாரத்தின் மர்மம் ஒரு பெண்ணின் துயரமான கதையுடன் பிணைந்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் சந்திராவுக்கு என்ன ஆனது? அவள் காணாமல் போனதற்கு என்ன காரணம்? அந்த கடிகாரம் ஏன் சாபக்கேடு என தாத்தா சொன்னார். இந்த கேள்விகள் அவர்களை மேலும் ஆழமாக இந்த மர்மத்தில் இழுத்துச் சென்றன. பாகம் 3. சந்திராவின் கதையை அவிழ்த்தல். தாத்தாவின் வார்த்தைகள் விஸ்வாவையும் மலரையும்
மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தின. சந்திரா யார்? அவளுக்கும் இந்த கடிகாரத்திற்கும் என்ன தொடர்பு? அவள் ஏன் காணாமல் போனாள்? இந்த கேள்விகளுக்கு விடை தேடி அவர்கள் இருவரும் தாத்தா அளித்த துப்புக்களை பின்தொடர்ந்தனர். பசிர் பாஞ்சாங் நகரின் பழைய ஆவணக் காப்பகத்திலும் கிராமத்து பெரியவர்களிடமும் அவர்கள் விசாரணையை தொடர்ந்தனர். மலர் ஆவணங்களை புரட்டியபடி, விஸ்வா, இங்க பாரு. 1940களின் ஒரு நாளிதழ் கட்டுரை. பிரபல செல்வந்தர் குமரன் தம்பதியரின் மகள் சந்திரா மாயம். பல மாதங்களாக தேடியும் துப்பு இல்லை. விஸ்வா ஆச்சரியத்துடன், அடடா, இதுதான் சந்திரா. அப்போ இது ஒரு உண்மையான சம்பவம். மேலும் தேடியபோது அவர்களுக்கு சில பழைய கடிதங்களும் ஒரு பழைய புகைப்படமும் கிடைத்தன. புகைப்படத்தில் ஒரு அழகான பெண் அதே கடிகாரத்தின் அருகில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள். கடிதங்கள் சந்திராவுக்கும் ஒரு இராணுவ வீரருக்கும் இடையே உள்ள காதலை பற்றி கூறின. 2ஆம் உலகப் போர் காலத்தில் அந்த வீரன் போருக்குச் செல்ல சந்திரா கடிகாரத்தின் மணி ஓசையை தனது காதலனின் வருகைக்காக காத்திருக்கும் அடையாளமாக பார்த்திருக்கிறாள். விஸ்வா கடிதத்தை படித்தபடி, என் அன்பே, இந்த கடிகாரம் உன் அருகில் இருக்கும் வரை நீ தனியாக இல்லை. என் ஒவ்வொரு மணியோசையும் உனக்கான என் காதல். என்ன ஒரு சோகமான கதை. அவர்களின் ஆராய்ச்சி தொடர சந்திராவின் கதையில் ஒரு இருண்ட திருப்பம் வெளிப்பட்டது. அவளுடைய காதலன் போரிலிருந்து திரும்பவில்லை. பல வருடங்கள் கடிகாரத்தை உற்று நோக்கி ஒவ்வொரு மணியோசைக்கும் செவிமடுத்த சந்திரா ஒரு நாள் கடிகாரத்தின் மணியோசை நிறுத்தப்பட்ட நேரத்தில் ஒரு சோகமான முடிவை எடுத்திருக்கிறாள். ஆனால் அது தற்கொலை அல்ல. மலர் பயத்துடன், விஸ்வா, இங்கே ஒரு குறிப்பு இருக்கு. சந்திரா காணாமல் போன அதே நாளில் அவளுடைய மாமா அவளுடைய குடும்ப சொத்துக்களை அநியாயமாக அபகரிச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டிலிருந்த பெரியவர்கள் எல்லாரும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. விஸ்வா குரல் தாழ்ந்து, அப்போ சந்திரா காணாம போகல. அவளுடைய மாமா. அந்த தருணத்திலிருந்து கடிகாரத்தில் உள்ள ஆவி இன்னும் தீவிரமாக வெளிப்படத் தொடங்கியது. அது வெறும் ஆவி அல்ல, சந்திராவின் துயரமும் கோபமும் பழிவாங்கலும் கலந்த சக்தி. விஸ்வாவும் மலரும் வீட்டிற்கு திரும்பியதும் அவர்களுக்கு ஒருவித திகில் அனுபவம் காத்திருந்தது. கடிகாரத்தின் டிக் டாக் சத்தம் மிக வேகமாகி அதனுடன் ஒரு பயங்கரமான பெண் சிரிக்கிற ஒலி, அறையில் பொருட்கள் தானாக விழும் சத்தம், சாளரங்கள் படபடக்கும் ஒலி. விஸ்வா பயத்துடன் கத்துகிறான். மலர், என்னது இது? மலர் அதிர்ச்சியில், இது சந்திராவின் ஆவி. அவள் கோபமாயிருக்கா. கடிகாரத்தின் பெண்டுலம் மிக வேகமாக ஆடியது. அதன் மணியோசை ஒரு பயங்கரமான ஓலமாக மாறியது. சந்திராவின் ஆவி கடிகாரத்திற்குள் சிக்கியதற்கான காரணம் இப்போது தெளிவாகியது. அவள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். அவள் ஆவி அந்த கடிகாரத்தினுள் குடிகொண்டு பழிவாங்க காத்திருக்கிறது. ஆனால் அந்த கடிகாரத்தின் ரகசியம் இன்னும் ஆழமானது என்பதை விஸ்வாவும் மலரும் அறியவில்லை. அந்த கடிகாரம் சந்திராவின் மரணத்திற்கு சாட்சியாக இருந்த ஒரு ஊடகம் மட்டுமல்ல, அவளது ஆவியை பிடித்து வைத்திருக்கும் ஒரு சங்கிலி. அதை எப்படி உடைப்பது? பாகம் 4. மோதலும் வெளிப்பாடும். சந்திராவின் ஆவி கடிகாரத்தினுள் இருந்து தனது இருப்பை வெளிப்படுத்தத் தொடங்கியது. அது வெறுமனே பயமுறுத்துவதற்காக அல்ல, ஏதோ ஒன்றை சொல்லத் துடித்தது, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்யத் தூண்டியது. விஸ்வாவும் மலரும் ஆவியின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தார்கள். விஸ்வா, மலர், இது வெறும் பயமுறுத்துறதுக்காக இல்ல. சந்திராவின் ஆவி எதையோ சொல்ல முயற்சிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கடிகாரம் மூலமா அவன் நம்ம கிட்ட பேச வருது. மலர், ஆமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஒருவேளை அவளோட மரணத்துக்கான முழு உண்மையையும் சொல்ல முயற்சிக்குதோ? இருவரும் சந்திராவின் மாமா அவளை கொன்ற விதத்தை பற்றிய துப்புக்களை தேட ஆரம்பித்தனர். பழைய நாளிதழ்கள், காவல்துறை அறிக்கைகள், உள்ளூர் வதந்திகள் அனைத்தையும் துருவினார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைத்தது. சந்திராவின் மாமா அவளை கொன்ற பிறகு அந்த கடிகாரத்தை ஒரு மந்திரவாதி மூலம் கட்டு போட்டிருக்கிறார். சந்திராவின் ஆவி கடிகாரத்திற்குள்ளேயே சிக்கி வெளியேற முடியாமல், தன் மாமாவை பழிவாங்க முடியாமல் தவித்திருக்கிறது. விஸ்வா
ஆவணத்தை படித்தபடி, இந்த மந்திரவாதி இவன் சந்திராவின் ஆவியை அந்த கடிகாரத்துக்குள்ளேயே அடைச்சிருக்கான். அதான் தாத்தா சாபக்கேடுன்னு சொன்னார். மலர்: அப்போ அந்த கடிகாரம் ஒரு சாபம் இல்ல, அது ஒரு சிறை. சந்திராவின் ஆவி அந்த கடிகாரத்தின் நேரத்துக்குள் சிக்கி பழிவாங்க முடியாம உள்ளேயே போராடிட்டு இருக்கு. கடிகாரத்தின் மர்மம் இன்னும் ஆழமாகியது. அந்த மந்திரவாதி சந்திராவின் மாமனுக்கு சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறான். அதில் கடிகாரத்தின் மணி எப்போது நிற்கும், எப்படி நின்றுவிடும், அது சந்திராவின் ஆவிக்கு எவ்வாறு ஒரு தற்காலிக அமைதியை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. விஸ்வா பயத்துடன், அந்த மந்திரவாதி சந்திராவின் ஆவிக்கு ஒரு நிம்மதியையும் கொடுக்கல, அதை கொடுமைப்படுத்தி இருக்கிறான். மலர்: ஆமா, அந்த கடிகாரத்தோட மணி அடிக்கிற சத்தத்தை அவளுக்கு வாழ்நாள் பூராவும் கேட்கிற மாதிரி செஞ்சிருக்கிறான். ஒருவேளை அந்த மணி சத்தத்துக்குள்ள ஏதோ ஒரு மந்திரம் இருந்திருக்கலாம். விஸ்வாவும் மலரும் ஒரு ஆபத்தான முடிவை எடுத்தனர். சந்திராவின் ஆவியுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முயற்சி செய்வது. அவர்கள் மந்திரவாதியை பற்றி விசாரித்து ஒரு பழங்கால மந்திர புத்தகம் ஒன்றை கண்டறிந்தனர். அதில் ஆவிகளை அழைக்கும் மற்றும் விடுவிக்கும் சடங்குகள் பற்றிய குறிப்புகள் இருந்தன. மெழுகுவர்த்தி எரியும் சத்தம், மந்திர உச்சாடனம், நள்ளிரவு கடிகாரத்தின் மணியோசை உச்சத்தை அடையும் போது ஆவியின் குரல் வெளிப்படும். நேரம்தான் ஆவியின் சங்கிலி. விஸ்வா குரல் நடுங்குகிறது. நள்ளிரவு, இப்போதான் மணி 12 ஆகப்போகுது. கடிகாரம் 12 முறை அடிக்கும்போது ஒரு பயங்கரமான காற்று அறைக்குள் சுழன்றடித்தது. கடிகாரத்தின் கண்ணாடி தானாக உடைந்தது. ஒரு பெண்ணின் நிழல் கடிகாரத்தினுள் இருந்து வெளிப்பட்டது. அது சந்திராவின் உருவம், ஆனால் கோபத்துடனும் வேதனையுடனும். கடிகாரத்தின் டிங் டாங் சத்தம் மிக பயங்கரமாக உச்சத்தை அடைகிறது. கண்ணாடி உடையும் சத்தம், ஒரு பயங்கரமான பெண் குரலின் ஓலம், காற்று சுழன்றடிக்கும் சத்தம். சந்திரா வேதனை கலந்த குரலில், காலம் காலம், என்னை அநியாயமா கொன்னு இந்த கடிகாரத்துக்குள்ள அடைச்சுட்டாங்களே. மணி மணி, அவள் குரல் வலியால் அலறுகிறது. சந்திராவின் ஆவி அவர்களின் மீது கோபத்தை கொட்டியது. ஆனால் அது விஸ்வாவையோ மலரையோ தாக்கவில்லை. அதன் கோபம் சந்திராவின் மாமாவையும் அவளுக்கு அநீதி இழைத்தவர்களையும் நோக்கியது. அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை புரிந்தது. சந்திராவின் ஆவி அந்த கடிகாரத்தில் இருந்து விடுதலை அடையவில்லை. அது வெறும் கடிகாரத்தின் மாயையினால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம். சந்திராவின் ஆவி, அது அந்த கடிகாரத்தின் பெண்டுலத்தில்தான் சிக்கியிருந்தது. பாகம் 5: விடுதலையும் முடிவின் மர்மமும். சந்திராவின் ஆவி கடிகாரத்தின் பெண்டுலத்தில் சிக்கியிருக்கிறது என்ற உண்மை விஸ்வாவையும் மலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சந்திராவின் ஆவி வெறும் பழிவாங்கும் சக்தியாக மட்டுமல்லாமல் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக அவர்களிடம் உதவி கேட்டது. விஸ்வா குரல் நடுங்குகிறது. அப்போ பெண்டுலம்தான் அவளோட சிறை, அதை உடைக்க முடியுமா? மலர் யோசனையுடன், ஒருவேளை அந்த மந்திரவாதி இந்த பெண்டுலத்துல ஏதோ மந்திரம் செஞ்சிருக்கலாம், அதை உடைச்சா அவளுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா இதுல என்ன ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியல. சந்திராவின் ஆவி தன் கோபத்தையும் வலியையும் சத்தம் மூலம் வெளிப்படுத்தியது. அது தன் மாமாவுக்கு எதிராக நியாயம் கேட்டு அலறியது. விஸ்வாவும் மலரும் ஒரு கடினமான முடிவை எடுத்தனர். சந்திராவின் ஆவியை விடுவிப்பது. அவர்கள் மந்திர புத்தகத்தை மீண்டும் ஆராய்ந்தனர். அதில் ஆவிகளை விடுவிப்பதற்கான ஒரு பழமையான சடங்கு பற்றிய குறிப்பு இருந்தது. அது ஆவியின் சக்தியை முழுமையாக பெற்றிருக்கும் ஒரு பொருளை அதன் இருப்பிலிருந்து நீக்குவதை பற்றியது. கடிகாரத்தின் மணி ஓசை ஒருவித சோகமான பயங்கரமான குரலில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது. மலர் புத்தகத்தை படித்தபடி, ஒரு ஆவி எந்த பொருளில் முழுமையாக பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளை அதன் அஸ்திவாரத்தில் இருந்து நீக்கினால் ஆவி முழுமையாக விடுதலை பெறும். ஆனால் இந்த செயல் ஆவிக்கு முழு சக்தியையும் கொடுக்கும். விஸ்வா குரல் தாழ்ந்து, அப்போ பெண்டுலத்தை உடைக்கணும். ஆனா அது அவளுக்கு சக்தி கொடுத்தா என்ன நடக்கும்? நல்லதா கெட்டதா? அவர்கள் நள்ளிரவு வரை காத்திருந்தனர். கடிகாரம் நள்ளிரவு மணியை அடித்ததும்
அறைக்குள் ஒரு பயங்கரமான சக்தி வீசியது. சந்திராவின் ஆவி கடிகாரத்திலிருந்து இன்னும் தெளிவாக வெளிப்பட்டது. அது விஸ்வாவையும் மலரையும் பயமுறுத்தும் விதமாக பார்த்தது. கடிகாரத்தின் 12 மணி ஓசை பயங்கரமாக உச்சத்தை அடைகிறது. காற்று சீரும் ஒலி, ஒரு பெண்ணின் கோபமான மூச்சுக்காற்று. விஸ்வா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, சந்திரா, நாங்கள் உனக்கு உதவ வந்திருக்கிறோம். நீ விடுதலை பெற நாங்க வழி செய்றோம். விஸ்வா ஒரு கனமான பொருளை எடுத்து கடிகாரத்தின் பெண்டுலத்தை குறிவைத்து அடித்தான். ஒரு பயங்கரமான வெடிப்புச் சத்தம் கேட்டது. கடிகாரத்தின் பெண்டுலம் உடைந்து சிதறியது. ஒரு பயங்கரமான வெடிப்புச் சத்தம், பெண்டுலம் உடைந்து சிதறும் ஒலி, ஒரு பெண்ணின் உச்சக்கட்ட கோபமான ஓலம். அந்த நொடியில் சந்திராவின் ஆவி ஒரு பயங்கரமான அலறலுடன் கடிகாரத்திலிருந்து ஒரு கரு நிழலாக வெளியேறி மின்னல் வேகத்தில் மறைந்தது. அறை முழுவதும் ஒருவித குளிர்ச்சி பரவியது. பின்னர் ஒரு ஆழ்ந்த அமைதி. கடிகாரம் இப்போது பெண்டுலம் இல்லாமல் செயலற்று சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் டிக் டாக் சத்தம் நிரந்தரமாக நின்றுவிட்டது. விஸ்வாவும் மலரும் திகைத்துப் போய் நின்றனர். சந்திராவின் ஆவி விடுதலை பெற்றுவிட்டதா, அல்லது அது இப்போது முழு சக்தியுடன் பழிவாங்கச் சென்று விட்டதா? அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் சந்திராவின் மாமாவின் வீட்டை பற்றி விசாரிக்க சில நாட்களுக்குப் பிறகு ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது. சந்திராவின் மாமா திடீரென மர்மமான முறையில் தனது வீட்டில் இறந்து கிடந்தார். அவரது உடல் ஒரு பழைய உடைந்த கடிகாரத்தின் அருகில் கிடந்தது. விஸ்வா தன் மாமாவின் வீட்டின் சுவரில் இருந்த கடிகாரத்தை உற்று பார்த்தான். அது அவன் வாங்கிய கடிகாரத்தின் ஒரு சிறிய நகல் போல் இருந்தது. அதில் மணி சரியாக 12 மணிக்கு நின்று போயிருந்தது. அவர்கள் சந்திராவின் ஆவியை விடுவித்து விட்டார்கள். ஆனால் அந்த விடுதலை எதைக் கொண்டு வந்தது? நியாயமா, பழிவாங்கலா, அல்லது காலம் கடந்து தொடரும் ஒரு மர்மத்தின் அடுத்த அத்தியாயமா? அந்த கடிகாரம் இனி ஒருபோதும் மணி அடிக்காது. ஆனால் அதன் அமைதி ஆயிரக்கணக்கான கதைகளைச் சொல்லும். குடிகொண்ட காலம், அது எப்போதும் நம்மை சுற்றியே இருக்கும்.